இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் கண்டிப்பா நீங்க சர்ப்ரைஸே ஆக மாட்டீங்க. KGF சாப்டர் 2. KGF அப்படிங்கிற ஒரு படம் அப்போ வரும்போது அது ஒரு பெரிய படமா யாரும் மதிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம புரட்சி தளபதி விஷால் இருக்காருல்ல, அவர் தான் அந்த படத்தை வாங்கி அவரோட ஃபில்ம் ஃபேக்டரி மூலமா ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ருக்கோ ஜரா சபர் கரோ, இது அது இல்ல. prepare for surrender or we will fire. அட வெக்கம் கட்டுவீங்களா? சோ அந்த மாதிரி உள்ள வரும்போது KGF அப்படிங்கிற ஒரு படம் என்னன்னே தெரியாம தான் வந்துச்சு. பட் அதோட ஹிட், அதோட வேல்யூ அப்படிங்கிறது வேற லெவல்ல போச்சு. இப்போ அந்த டைரக்டர், அந்த ஹீரோவுக்கு வேல்யூ எங்கேயோ போய் நிக்குது. ஸோ அந்த KGF-ஓட பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு சொல்றப்போ KGF சாப்டர் 2க்கு வந்து அவ்வளோ கிரேஸ் இருந்துச்சு, அவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறதும் ஆயிருந்துச்சு. KGF அளவுக்கு KGF சாப்டர் 2 இல்லைங்கிறது ஒரு சிலரோட கருத்தா இருந்தாலும் ஓவரால் 1250 கோடி வேர்ல்டு வைடு கலெக்ஷன் மட்டுமே பண்ணியிருந்துச்சு. இதுல 1000 கோடிக்கு மேல இந்தியாவில் மட்டுமே கலெக்ஷன் பண்ணியிருந்துச்சு இந்த KGF சாப்டர் 2 அப்படிங்கிறது. ஸோ இதற்கு முக்கியமான காரணம் KGF அப்படிங்கிற அந்த ஒரு நேமை சொல்லலாம், டைரக்டரை சொல்லலாம், இல்லை யாஷை சொல்லலாம். பட் எதுவாக இருந்தாலும் ஓவரால் இதற்கான எதிர்பார்ப்பு அதே அளவுக்கு பூர்த்தி பண்ணப்பட்டது கலெக்ஷன் மூலமாகவும். ஸோ இவங்க கன்னடத்திலிருந்து வந்து செமையான ஹிட் அடிச்சாங்க. ஒரு சூப்பரான ஒரு படம். அண்ட் KGF சாப்டர் 2 சாப்டர் 3 வருமா இல்லையாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.